Hello friends, welcome back to Vibes Little World. Hope you all are doing good. முருகனுக்காக நிறைய விரதம் இருப்போம். குறிப்பாக தைப்பூய விரதம் கார்த்திகை நட்சத்திரத்தில், விஷாகம் நட்சத்திரத்தில், பூயம் நட்சத்திரத்தில், வளர்ப்பிறை இல்லைனா தேய்பிறை சஷ்டியில் கூட நம்ம விரதம் இருப்போம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கூட நம்ம விரதம் இருக்கிறது உண்டு. ஆனால் முருகனுக்காக இருக்கக்கூடிய விரதங்களில் ரொம்பவே சிறந்த விரதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகா கந்த சஷ்டி விரதம். இந்த வருஷத்தோட மகா கந்த சஷ்டி விரதம் வர்றது அக்டோபர் 27. கடைசி 6 நாட்கள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க 22 அக்டோபர் 22 விரதம் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 27 அன்னைக்கு கந்த சஷ்டி, அடுத்த நாள் 28 அன்னைக்கு முருகன் வள்ளி தேவயானை திருக்கல்யாணம். 28 அன்னைக்கு எல்லா முருகன் கோவிலும் விசேஷ பூஜை உண்டு. நம்ம காலையிலேயே குளிச்சு கோவில் போய் அங்கேருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். நிறைய பேர் 6 நாட்கள் மட்டும் விரதம் இருப்பாங்க. ஆனால் 27 6வது நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு நைட்டே ஃபாஸ்டிங் முடிச்சுப்பாங்க. அடுத்த நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு சாமி பிரசாதம் சாப்பிட்டு நிறைவு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க 6th டே ஈவினிங்கோட ஃபாஸ்டிங் முடிக்கிறவங்க இந்த வாட்டி அடுத்த நாள் முருகனோட திருக்கல்யாணம் அன்னைக்கு கோவிலில் போயிட்டு சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதோட விரதத்தை முடியுங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு தெளிவு வேணும், இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு வேணும், என்னோட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ முருகன் தெரிகிறாரு, ஒருவேளை முருகன் கிட்ட என்னோட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படாது, நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஒரு சில டைமில் சில விஷயங்கள் நம்ம கண்ணில் படும், ஆனால் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த கவனம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட கர்மாக்கள் அது தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கண்ணில் கண்டினியூஸாக பட்டுட்டே இருக்குது, எதனால இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட புண்ணிய கர்மாக்கள் நம்மளுக்கு அது காட்டி கொடுக்குது. இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. எப்போவுமே கடவுள் நேராக நீ அது பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வீடியோ மூலியமாகவோ இல்லை ஒரு பிக்சர் மூலியமாகவோ இல்லைனா ஒரு பாஸ்டர் மூலியமாகவோ ஈவன் ஒரு சினிமா மூலியமாகவோ நம்ம மைண்டுக்குள்ளார ஓகே இதுதான் என்னோட ட்ராக்கு அப்படிங்கிறது யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சைனாக நம்ம அதை எடுத்து நம்பி நம்மளோட முன்னோர்கள் பண்ண புண்ணியம், நம்மளோட புண்ணிய கர்மாக்கள் தான் ஒரு மெசேஜ் எப்படியோ நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்து. ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பார்க்கவோ கேட்கவோ மாட்டோம். என்ன நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்புங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டினியூஸாக உங்கள் முன்னாடி போகுது அப்படின்னா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க, கவனிங்க. யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சைனை, நம்மளோட புண்ணிய கர்மாக்கள், நம்மளோட முன்னோர்கள் பண்ண புண்ணியம் இல்லை நம்மளோட கர்மா விலகுது, அப்போ கரெக்டான ஒரு ட்ராக் தெளிவோடு நம்ம முன்னாடி வருது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கூட. யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சஷ்டி விரதம் எடுங்க, கண்டிப்பாக உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோட முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள். முருகனாகவே சம்டைம்ஸ் நம்ம கும்பிடுற சாமி ஏதோ ஒரு மூலியமாக உங்கள் கிட்ட வரணும், இந்த மெசேஜ் உங்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம், கவனிப்போம். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த 48 டேஸ் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போவும் டவுட்டு உண்டு. கண்டிப்பாக நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாமிக்காக முருகனுக்காக நம்ம ஒரு 48 டேஸ் விரதம் இருக்கும்போது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் தீபத்தை ஏற்றி முருகன் ஃபோட்டோ இருந்தால் போதும், 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி முடிஞ்சால் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வைங்க. என்ன உங்ககிட்ட இருக்கோ, சின்ன டம்ளரில் ஒரு கொஞ்சம் பால் வச்சா கூட போதும். இல்லை வெத்தலை பாக்கு பழம் வைக்கிறீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் விரதத்தை தொடங்கிக்கலாம். தினமுமே வீட்டில் தீபத்தை ஏற்றணும். பீரியட்ஸ் ஆகிற டைமில்
பூஜை ரூமில் வந்து தீபத்தை ஏற்ற வேண்டாம். அதனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல, எந்த தடங்களும் அங்கே நடக்க போகிறதில்ல. எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து அசுத்தம் கிடையாது, அது வந்து நேச்சுரல், அது வந்து பிரகிருதி. கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நம்மளோட உடம்பு வந்து அதுக்கு ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு புண்ணியமான பவித்திரமான ஒரு ப்ராசஸிங் தான் அது. அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த டைமில் வந்து நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டாம். ஆனால் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் வந்து மனதார நீங்கள் எவ்வளோ வாட்டி உங்களால் சொல்ல முடியுமோ அந்த முருகன் பெருமானை நினச்சி மனசார நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம விரதம் வந்து அங்கே தடங்களாக போகிறதில்ல. சுத்தமானதுக்கப்புறம் இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை ஜென்ட்ஸ் கூட ஏற்றலாம், தப்பில்லை. அவங்க கூட வந்து குளித்து வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபத்தை ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்றைக்கி வரைக்கும் என்னால் எழுந்துக்க முடியல, என்னால் அதை வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இது மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலியை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். என்னோடய ஃபேமிலி, எனக்காக, என்னோடய ஃபேமிலிக்காக நான் தான் இது பண்ணி ஆகணும். there is no shortcut for success. கண்டிப்பாக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட லைஃப்பில் நவகிரகங்கள், ஜாதகம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் அந்த வீட்டில் அந்த கிரகம் இருக்குது, இந்த வீட்டில் இந்த கிரகம் இருக்குது. அப்புறம் ஜோல்சன் கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, எந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நம்ம பண்ணுற இந்த பூஜை புனஸ்காரம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும். முக்கியமாக இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு டே 1லேருந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, ஆனால் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாளையிலேருந்து பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற உண்மையான மனசு பக்தி தான் முக்கியம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து ஒரு தட்டத்தில் 5 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யூற்றி நம்ம தீபத்தை ஏற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் ஃபோட்டோய்க்கு முன்னாடி அரளிப்பூ மாலை இருக்குன்னா அரளிப்பூ மாலை போட்டு நம்ம வந்து அகல் விளக்கில் இல்லைன்னா ஓம் விளக்கில் 6 முக விளக்கில் வந்து உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ, இல்லை மண் விளக்கு தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக 2 மண் விளக்கு வச்சு நெய்யூற்றி சிவப்பு திரி போட்டு இல்லைன்னா வந்து ஒயிட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளோட பக்தி உண்மையா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சோதனை அப்படிங்கிறது என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் இல்லை, முக்கியமாக நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது ஒரு சாமி மேலே நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சோதனை காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போது அவங்க கர்ம வினாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் மனசு எந்த காரணத்து கொண்டும் மாறிடக்கூடாது. உண்மையான பக்தி, நீ கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், உன்னை நம்பி நான் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிட்டேன், உனக்காக வேண்டி இருக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும். ஒன்று மட்டும் நம்புங்க, முருகனை நம்பினவங்க கெட்டு போனதில்லை. நம்மளோட பக்தி அது உண்மையானதாக இருக்கணும், ஆத்மார்த்தமானதாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து சோதனை காலம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. பாதி தூரம் நம்ம வந்துட்டோம். இனி இருக்கக்கூடிய காலம் அது ரொம்ப அழகானது. கடவுளோட பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நம்ம கூட எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சமாளித்து முன்னாடி வந்துடலாம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முருகா அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மனசில் கூப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த செகண்டே உங்களுக்கான பதில் உங்கள் மனசுலையே வந்து அவர் கொடுப்பாரு. வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து டெய்லி பாராயணம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு டெய்லி வந்து வேல்மாறல் படிக்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மந்திரம். அது மட்டும் இல்லை, கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போதே
எப்படி எங்கேருந்து வருது இந்த தைரியம் அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ தைரியம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பாசிட்டிவிட்டி. டெய்லி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள், வேல்மாறல் படிங்க, இல்லைனா கந்த சஷ்டி தினமுமே படிங்க. நல்ல ஒரு மந்திரம், அவ்வளோ பாசிட்டிவிட்டி. ஒவ்வொரு வரியிலையும் வந்து இருக்கக்கூடிய அர்த்தம் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. முருகனை நம்புங்க. முருகனை நம்பினா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். 48 நாள் விரதம் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்றது முற்றிலும் தவிர்க்கணும். அந்த விஷயத்தில் டவுட்டே வேண்டாம். அதே மாதிரி நம்ம காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் இல்லைனா வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம். இல்லைனா இல்லை எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியல, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், லேட் ஆகும், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரமாச்சும் 108 முறை தினமுமே சொல்லுங்கள். அதே மாதிரி கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை டெய்லி போக முடிஞ்சால் கோவில் போயிட்டு வாங்க, இல்லைனா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்க்கலாமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் வந்து இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு டவுட்டே இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமோ, நம்ம எவ்வளோ உண்மையாக ஆத்மார்த்தமாக இருக்கிறோமோ, எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் செய்யும். அப்போ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், அப்போ நம்ம சும்மா கூட பண்ணலாம், நம்ம சும்மா கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நல்லது நடக்க தானே செய்யுது அப்படின்னு. அங்கே தான் வந்து இந்த முருகனோட இல்லைன்னா அந்த கடவுளோட ஒரு திருவிளையாடல் வேணால் நம்ம சொல்லலாம். சும்மா நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு கண்ட்ரோல்டே இல்லாத ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். நம்ம இப்போ 48 days இல்லைனா ஒரு 1 month இப்படியெல்லாம் இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபுட்டில் கண்ட்ரோலில் இருக்கணும், ரொம்ப லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். சும்மா டிசைட் பண்ணுறோம். ஒரு நாள் 2 நாள் 3ஆவது நாள் வந்து இல்லைடா விட்டால் போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அது பண்ண முடியாது, எப்படியோ அது டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஆனால் நம்ம சுத்தமாக கண்ட்ரோலே இல்லாத ஒரு மனுஷனை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம சாமிக்காக வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஆத்மார்த்தமாக, சாமி நீ தான் என் கூட இருக்கணும் முருகா, நான் உன்னை நம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த சாமியே நம்ம கூட துணையாக இருந்து நம்மளை அது வந்து அழகாக அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கும். அதுதான் கடவுள் அப்படிங்கிறது, அதுதான் பக்தி அப்படிங்கிறது. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கக்கூடாது. நம்ம சாமிக்காக ஒரு விரதம் இருக்கும்போது மனசாரையும் உடம்பாலையும் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி தான் விரதத்தை கடைபிடிக்கணும். குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து விரதத்தை கடைபிடிங்க. அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். எல்லோருக்கும் நல்லது நடக்கணும், முருகனோட அனுகிரகம் எல்லோரோட லைஃப்லேயும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா. எல்லா புகழும் முருகனுக்கே.